சிந்திப்போமே. 1734 மோன முறை உணர்ந்தார் யாதை முயல்வர். தாய்மானு சுவாமிகள் விளக்குகிறார். நிறை குடம் வேறு நீரை கொள்ளாது. மெய்யாகிய மௌன நிலையான திருவருள் உணர்ந்தவர்கள் வேறு எதிலாவது நாட்டம் கொள்வார்களா? மோன நிலைக்கு வேறான எதையாவது முயல்வார்களா? பிறை சந்திரனை அணிந்தவனே, கையிலையில் எழுந்தருளி உள்ளவனே, ஞான மயம் ஆனவனே, வேதியனே, செம்மேனியனே, சொல்வீர்களாக. இப்படியாக அருள் உணராதவர்கள் சகல சமயத்தையும் பற்றுவார்கள் என்று விளக்குகிறார் தாய்மானு சுவாமிகள். பாடலை காணலாமே. நிறை குடம்தான் நீர் கொள்ளுமோ? நிச்சயமாம் மோனம் முறை உணர்ந்தார் யாதை முயல்வார். பிறை அணிந்த மிக்க கைலாயமலை வித்தகனே, வேதியனே, செக்கர் அணி மேனியனே, செப்பு என்று தாய்மானு சுவாமிகள் தனது உடல் பொய்யுறவு எனும் பாடல் பகுதியின் 47வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். நிறை குடம் ஆவோம், சைவத்தில் நிலை பெறுவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.